ஓம் குடிலகும் தளபால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடிலகும் தளபால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத ஸ்ருதிலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி ஜான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 10ஆம் நாள் 24/6/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியரையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் காலையிலே ஆச்சாரசீலராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் உற்சவங்கள் கும்பாபிஷேகங்கள் போன்ற கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா என்கின்ற பகுதியிலே முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானம் அது பன்னெடுங்காலமாக வழிபாடு செய்து வந்து இடையிலே சுனாமி காலத்திலே பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட ஆலயம். அதன் பின்பு அடியவர்களினாலே புனருத்தாரணம் செய்யப்பட்டு இப்பொழுது மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று பூர்வாங்க கிரியைகள் நேற்றைய தினம் ஆரம்பமாகி இன்றும் நாளையும் அனைத்து கிரியைகளும் பூர்வாங்க கிரியைகளெல்லாம் நடைபெற்று சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு ஆலய பரிபாலன சபையினர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த முருகன் மலை மீது முருகன் அமர்ந்திருக்கின்றார். இந்த முனை முருகன் வள்ளி தேவசேனா சமேதராக சுப்பிரமணிய பெருமானாக வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற வகையிலும் மேற்கு பக்கத்திலே நாகதம்பிரான் ஆலயம் அந்த பரிவாரமூர்த்தியாக அமர்ந்திருக்கிறது. அங்கு நிறைய அந்த ஆலயத்தை சுற்றி நாகபாம்புகளெல்லாம் அவ்வப்போது வந்து அடியவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகின்ற வகையிலும் அமைந்திருக்கின்ற ஒரு சிறந்த இடம் இந்த முனை முருகன் ஆலயம். இந்த முனை முருகன் ஆலயத்தினுடைய இந்த கிரியைகளெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று 26ஆம் திகதி நாளை மறுநாள் புதன்கிழமை பஞ்சகுண்ட பட்சமாக இந்த மகா யாகம் ஆரம்பமாகிறது. அவ்வாறு இந்த பஞ்சகுண்டங்களிலும் அக்னி வளர்க்கப்பட்டு ஆகுதிகளெல்லாம் காலை மாலையிலே தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கின்றது. இவ்வாறு சிறப்பான இந்த நிகழ்விலே நாம் இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற ஆகுதிகளெல்லாம் எல்லா விதமான சிறப்பையும் தருகின்ற வகையிலே பொதுவாக நாம் அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் பலவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுதிலும் இந்த அக்னியின் மூலம் கொடுக்கின்ற ஆகுதிகளுக்கு அதிகப்படியான சக்தி உண்டு. அந்த வகையிலே இந்த அக்னி தேவனை பிரார்த்தனை செய்து அந்த 5 குண்டங்களிலும் அக்னி ஆவாகனம் செய்து
பல்வேறு வகையான திரவியங்களாலே ஆகுதிகள் செய்யப்படுகின்றதாகிய யாகம் நாளை மறுநாள் ஆரம்பமாகி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்புகளை தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.